கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் 8 பேருக்கு கண்டிஷனல் பெயில் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 8 பேருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். இந்த 8 பேருக்கு என்னென்ன நிபந்தனைகளோடு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? மேலும் தகவல்கள் என்னென்ன? கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை அழைத்து சென்ற ஆம்புலன்ஸை தாக்கிய வழக்கில் 8 பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் கண்டிஷனல் பெயில் வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன், தமிழமுதன், பெரியசாமி, ஹரிஷ், சிவன், கௌதம், தனசேகர், அன்புமணி, செந்தில், குமார், சுப்பிரமணி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் கோரி மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் கரூர் தாவேகா பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் வாகனத்தை தாக்கியதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. அந்த புகார் அளித்தவர்களின் வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் இருக்கிறது. இது பொய்யாக பதியப்பட்ட வழக்கு என கூறப்பட்டிருந்தது. அதுபோக ஏற்கனவே மனுதாரர்கள் முன்ஜாமீன் கோரி கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியாகி இருக்கிறது. நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு மனுதாரர்கள் கட்டுப்படுவார்கள் என வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் முன்ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவலில் எடுத்து விசாரித்தால்தான் பின்னணி குறித்த விவரங்கள் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வேறு சிலர் ஜாமீன் பெற்றுள்ளதால் மனுதாரர்களுக்கு 2 வாரங்கள் சேரம், அதாவது 2 வாரங்கள் 2 வீக்ஸ் சேலம் டவுன் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்குவதாக உத்தரவிட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை அழைத்து சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் 8 பேருக்கு கண்டிஷனல் முன்ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.